சுக்கிர பகவானை தன்னுடைய அதிபதியாக கொண்டு காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை அதிகமாக கொண்ட நபர்களில் முதன்மையான நபர்களான ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. 24 எதிர்பார்க்காத செயல்பாடுகள், எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னோட இயல்பாகவே என்னோட பாலிசி ஜாதகம் பார்க்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அவங்கள டீட்டெயில்ஸ் போட்டு விட சொல்லுவேன். டீட்டெயில்ஸ் போட்டு விட்ட பிறகு ஹாரோஸ்கோப் அனுப்பிவிடுவாங்க. சில பேருக்கு ஹாரோஸ்கோப் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், அந்த வருடம், மாதம், அதுக்கப்புறம் எந்த ஊரில் பிறந்தாங்க, ஸோ இதெல்லாம் அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருங்க, உங்களுக்கான டைம் கொடுத்துருவேன். டைம் கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஜாதகம் பார்த்தோன்னே நம்ம பார்த்துருக்கோம்ல இயல்பா இங்கே லோக்கல்லே நம்ம ஒவ்வொரு ஊரில் உள்ள ஊர்கள்லேயும் ஜாதகம் பார்க்க போனால் என்ன பண்ணுவோம், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்க, நான் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறேன். கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் பிறந்ததுலேருந்து என்னென்ன வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும், எந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும், ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கான விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இது ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மறக்க முடியாத செயல்கள் இருக்கும், மறக்க முடியாத நபர்கள்னு வச்சுருப்போம். அது நல்ல விஷயங்களையும் இருக்கும், அதே பாதிப்படைந்த விஷயங்களையும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மறக்க முடியாத இந்த செயல்பாடு தான் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் போது நம்ம அந்த வருடத்தை கரெக்டாக எடுத்து சொல்லும் போது ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஓகே இவங்க சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போ இவங்க சொல்கிற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணலாம், இவங்க சொல்கிற பரிகார விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் ஸோ நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2020